வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு கோயின் ட்ரேட் அகாடமி. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் எப்படி 1 minute சார்ட்டில் இந்த ஒரு ஸ்கல்ப் ட்ரேடை எடுத்தேன், மார்க்கெட்டில் நம்ம எடுத்த டார்கெட் எப்படி ஃபுல் டிபி ரீச் ஆகிருந்துச்சு, நம்ம இடத்துல யூஸ் பண்ணியிருக்க ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோங்கிறது 1:5. அதாவது நீங்கள் ஒரு $10 ரிஸ்க் வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ட்ரேடில் $50 ப்ராஃபிட் கிடச்சிருக்கும். நீங்கள் ரிஸ்க் வைக்கிற அமௌண்ட்டோட உங்களுக்கு அதோட 5 மடங்கு அதிகமாக உங்களுக்கு ரிட்டர்ன் கிடச்சிருந்துருக்கும். நமக்கு இந்த ட்ரேட் மார்க்கெட்டில் ஹோல்டு பண்ண டைம் டியூரேஷன் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 28 நிமிஷம். இப்போ இந்த 28 நிமிஷத்துக்குள்ளே நமக்கு மார்க்கெட் 1:5ங்கிற ரிஸ்க் ரேஷியோட டார்கெட் ரீச் ஆகிடுச்சு. இப்போ இந்த ஒவ்வொரு விஷயமாக பிரேக் டவுன் பண்ணோம். நான் எப்படி மார்க்கெட்டில் இந்த என்ட்ரியை ப்ளேஸ் பண்ணேன், என்ட்ராகிறதுக்கு முன்னாடி என்ன மாதிரி கன்ஃபர்மேஷன் பார்த்தேன், என்ட்ராகின பிறகு நான் மார்க்கெட்டை எப்படி ஃபாலோ பண்ணேன் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுதான் நான் என்ட்ராகிறதுக்கு முன்னாடி எடுத்துக்கிட்ட ஸ்க்ரீன்ஷாட். மார்க்கெட்டில் நம்ம என்ட்ரியை ப்ளேஸ் பண்ணிட்டு எடுத்துக்கிட்டது. இப்போ நம்ம லைவ் மார்க்கெட்டில் நமக்கு டார்கெட்டும் ரீச் ஆகிடுச்சு. ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா நமக்கு 44% கிடச்சிருக்கு, ஜஸ்ட் ஒரு 20x லிவரேஜில். இப்போ நம்ம ஒவ்வொரு விஷயமா பிரேக் டவுன் பண்ணோம். ஃபஸ்ட்டு மார்க்கெட்டில் நான் அந்த இடத்துல பை என்ட்ரி சூஸ் பண்ணதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, மார்க்கெட்டோட ட்ரெண்டு நமக்கு கிளியராக தெரியுது, ஒரு அப் ட்ரெண்ட். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் நமக்கு ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய எல்லா ஐயையும் பிரேக் பண்ணிட்டு நமக்கு ஒரு ஐஆர்ஐ ஃபார்ம் பண்ணுது. ரைட், இந்த ஐஆர்ஐ ஃபார்மேஷன் எதை சொல்லுது அப்படின்னா, மார்க்கெட்டுக்குள்ளே பையர்ஸ் இருக்காங்க, மார்க்கெட் அப் ட்ரெண்டுக்கு போகுது அப்படின்ட்டு. ஒரு ட்ரெண்ட் அப் ட்ரெண்டில் இருக்குது அப்படின்னா நம்ம லாங் பொசிஷன், அதாவது பை மட்டும்தான் பண்ணுவோம், இங்கே நம்ம செல் பொசிஷன் பண்ண மாட்டோம். இப்போ இங்கே இருக்க நிறையா பிகினர் ட்ரேடர் பண்ணுற மிஸ்டேக் என்ன அப்படின்னா, மார்க்கெட் அப் ட்ரெண்டில் இருக்குன்னு ஃபைன் பண்ணிடுவாங்க, பட் கரெக்டாக எந்த லெவலில் என்ட்ரு ஆகுறது அப்படிங்கிற ஒரு பொறுமை இருக்காது. அப் ட்ரெண்டுன்னு தெரிஞ்சவனைக்கு ஏதாவது ஒரு மிடில் இது ஏதாவது ஒரு ரெசிஸ்டன்ட்டில் போய்ட்டு பை பண்ண பிறகு திரும்ப மார்க்கெட் அங்கேருந்து ரிவர்சல் ஆகிடும். இல்லை இந்த டாப்பில் பை பண்ணுவாங்க, இங்கே பை பண்ணுவாங்க, இல்லாட்டி இங்கே போயிட்டு பை பண்ணுவாங்க. அப்படி இருக்கக்கூடாது. நம்ம கரெக்டான கீ லெவலில் மார்க்கெட்டில் ஃபைண்ட் பண்ணணும். இப்போது மார்க்கெட் அப் ட்ரெண்டில் இருக்கும்போது நமக்கு ஒவ்வொரு ரெசிஸ்டண்ட்டாக பிரேக் அவுட் பண்ணும். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது நமக்கு ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும். ரொம்ப சிம்பிளான ஸ்ட்ராட்டஜி தான். நம்ம சார்ட்டை போட்டு எக்கச்சக்கமான இண்டிகேட்டரை போட்டு யூஸ் பண்ணிக்கிட்டு காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறோம்னா மார்க்கெட் நமக்கு என்ன சொல்ல வருது அப்படிங்கிற விஷயம் தெரியாது. இந்த இடத்துல நமக்கு மார்க்கெட் ஒரு ரெசிஸ்டன்ட், காரணம் என்னென்னா இந்த இடத்துக்குள்ளே செல்லிங் ப்ரெஷர் க்ரியேட் ஆகியிருக்கு, மார்க்கெட் கீழே டம்ப் ஆகிருக்கு. ரைட், அடுத்து இந்த இடத்துல மார்க்கெட் ரெசிஸ்டன்ட், ரைட் ரெசிஸ்டன்ட். இப்போ அப் ட்ரெண்ட் மார்க்கெட்டில் ஒரு ரெசிஸ்டன்ட் ஃபார்ம் பண்ணுறங்கிறது இது டெம்ப்ரவரியான ஒரு ப்ராஃபிட் புக்கிங் தான். மார்க்கெட் இந்த இடத்துல ப்ராஃபிட்டை புக் பண்ணனால இங்கேருந்து செல் ஆகுது. இப்போ மார்க்கெட்டுக்குள்ளே எப்போ பையர்ஸ் கண்ட்ரோல் எடுக்கிறாங்களோ அப்போ மார்க்கெட் இந்த ஜோனை நமக்கு பிரேக் அவுட் பண்ணும். இந்த ஏரியாக்குள்ளே நமக்கு ஒரு பிரேக் அவுட் கிடச்சிருக்கு, இந்த லெவலுக்குள்ளே இங்கே கேண்டலில் பிரேக் அவுட் கிடச்சிருக்கு. பிரேக் அவுட் நடந்து நமக்கு அடுத்த கேண்டல் ரேட்டஸ்ட் நடக்கும்போது இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த கேண்டலும் இந்த கேண்டல் நமக்கு பையிங் ப்ரெஷரை குறிக்குது. இப்போ நம்ம ஹேமர் கேண்டல்னு சொல்லுவோம். இந்த பையிங் ப்ரெஷரை குறிக்குது. இப்போ நமக்கு என்ன நடந்துச்சு, ரெசிஸ்டண்டாக இருந்தது, பிரேக் அவுட் பண்ண பிறகு நமக்கு சப்போர்ட்டாக மாறுது. இப்போ நம்ம இதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்காக வால்யூம் இண்டிகேட்டரை எனேபிள் பண்ணிப்போம். இப்போ வால்யூமில் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் இந்த இடத்துல ரெசிஸ்டண்ட்டாக ஃபேஸ் பண்ணாலுமே நமக்கு க்ரீன் கலர் இந்த வால்யூம் பாரில் ஸ்பைக் ஆகியிருக்கு. அப்போ மார்க்கெட்டுக்குள்ளே பையர்ஸ் வந்துட்டாங்கிறது ஃபர்ஸ்ட் விஷயம். ரெண்டாவது விஷயம், நமக்கு இந்த இடத்துல ஸ்ட்ராங்கான பிரேக் அவுட், திரும்ப ரீடெஸ்ட் நடக்கும்போது இந்த ரீடெஸ்ட் கேண்டலில் நமக்கு வால்யூம்ங்கிறது ஸ்பைக் ஆகியிருக்கு. லைக் இந்த கன்ஃபர்மேஷனை வச்சு தான் நம்ம மார்க்கெட்டுக்குள்ளே இந்த பை பொசிஷனை ஓப்பன் பண்ணோம். நமக்கு டார்கெட் ஹிட். இந்த இடத்துல நான் ரிஸ்க்கும் ரிவார்டு வச்ச டார்கெட் எப்படி டிபி எப்படி வச்சேன் அப்படின்னா, மார்க்கெட்டோட மொமெண்டத்தை பொறுத்து 1:5ங்கிறது இது ஈஸியாக ரீச் ஆகிரும். அதனால நான் 1:5 வச்சுருந்தேன். இந்த இடத்துல நான் சிம்பிளாக யூஸ் பண்ண கான்செப்ட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் அப்புறம் கேண்டில் ஸ்டிக் தான். நீங்கள் மார்க்கெட்டில் இந்த மாதிரி சிம்பிளாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கும் ட்ரேடிங்கிறது ஈஸியாகிடும். நீங்களும் மார்க்கெட்டில் டெக்னிக்கல் அனலைஸை ஃபுல்லாக கற்றுக்கிட்டு நீங்களும் ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரேடராக ட்ரேட் பண்ணோம் அப்படின்னா கோயின் ட்ரேட் அகாடமியோட நெக்ஸ்ட் பஸ்ஸில் ஜாயின் பண்ணுறது மூலிமா இந்த மாதிரி அட்வான்ஸான விஷயங்களையும் உங்களால் லேர்ன் பண்ணிக்க முடியும். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற கான்டாக்ட் நம்பரை கான்டாக்ட் பண்ணி உங்கள் சீட்ஸை புக் பண்ணிக்கோங்க.